பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அமைய போகுது சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் மிகப்பெரிய அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ராசியில் நம்ம கடகராசி முதன்மையான ராசி. என்ன வருஷம் பிறந்தாலும் சரி, அது ஆங்கில வருடம் பிறந்தாலும் சரி, தமிழ் வருடம் பிறந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில் மட்டும் மாற்றமே வர மாட்டேங்க, நான் மட்டும் இன்னும் எனக்காக வாழ்வது எப்பொழுது அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஸோ அது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க இப்பயும் சரி எப்பயுமே சரி, ஒரு அம்மா எப்படி குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை டோட்டலாகவே செலவழிக்கிறாங்க. ஒரு திருமணம் முடிக்க தெரிந்தால் அந்த பெண் அவங்களுக்காக அவங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முழுவதுமே அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெண் செலவழிப்பாங்க. அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க. ஒரு பாசம் ஒருத்தவங்களுக்கு வைக்கிற வரையும் அவங்களா இருப்பாங்க. யார் மேலே பாசம் வச்சுட்டா தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சுறாங்க. ஸோ அந்த நிலையில் நிறைய சிக்கி தவிச்சு நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களை ஏமாந்து கொடுப்பாங்க சொல்லி கஷ்டப்படுற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சரியான ஒரு பாதையை அமைச்சு தனக்கான ஒரு உறவுகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு பிறகு இவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் நடைபெறும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக 2025 செப்டம்பர் மாதத்துலேருந்து 25 எண்டு வரையுமே 3 மாதமும் படாத பாட் 4 மாதம் வரையும் பல கஷ்டத்தை சந்திச்சிட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஸ் ஆகி ஜனவரியிலேருந்தே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தாய் வழி சொத்து கட்டாயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மா வழி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க அம்மா சொத்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எப்படி சொத்து வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குமே கட்டாயமாக பெண் வழி சொத்து உறுதியாக உண்டு. ஒன்று அம்மா சொத்து, இல்லைன்னா பெண் வழி சொத்து கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியாக அதிகமாக இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு? கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் நம்மளுடைய 2027 பிறக்கிற வரையும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூர நட்சத்திரம் வரும் நாளில் அவங்க முருக பகவானை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது கையில் காசு இல்லைங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது. பூர நட்சத்திரம் வரும்போதுலாம் கரெக்டாக அவங்க முருகப்பெருமானை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு முருகனுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்பான்சராக இருந்தாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுடைய வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக முருகப்பெருமாள் கொடுப்பார்.